இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சரிசி மாவில் புட்டு. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். பச்சரிசி மாவு இந்த கப்பில் அளந்துருக்கேன். ஒரு 250 கிராம். இது காஃபி குடிக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர். இது 2 பேர் சாப்பிட்லாம். அப்புறம் தேங்காயோட 2 ஏலக்காய் போட்டு துருவி வச்சுருக்கேன். அப்புறம் தண்ணி, தேவையான தண்ணி, அப்புறம் உப்பு. இந்த மாவில் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். போட்டுட்டு மாவில் அந்த உப்பெல்லாம் சேர்கிற மாதிரி பரட்டணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் தண்ணியை கையில் எடுத்து தெளித்து அந்த புட்டு மாவை பெசரணும். தண்ணி நிறையா டபக்குன்னு ஊற்றிடக்கூடாது. ஊற்றுனா குளக்கட்டை ஆயிரும். இப்படி பெசரி தண்ணியை தெளித்து பிணையணும். எல்லா இடத்துலையும் தண்ணி படுற மாதிரி பெசரி விடணும். அந்த பக்கம் கொப்பரையில் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுட்டு இங்கே மாவு பெசரணும். பாருங்கள் எப்படி பெசரி இருக்கேன்னு. இப்படி பிடிச்சா இப்படி கையில் பிடிக்கணும் மாவு பதம். அப்புறம் உதுத்து விட்டால் உதுறணும். இதுதான் மாவோட பதம். நல்ல ஈரப்பதமாக இருக்கணும் அந்த மாவு. இப்போது தட்டில் ஈர துணியை நனைச்சி அதில் நம்ம இதை சேர்த்துக்கிறணும் மாவை. இப்படி எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் வர மாதிரி மாவை போட்டுட்டு இதில் நம்ம தேங்காயும் சேர்க்க போகிறனால நம்மளுக்கு இந்த மாதிரி புட்டு சாப்பிட்டா ஒரு மாதிரி ஜீரணம் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரிலாம் வராது. இதோடு சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம் தேங்காயை. கொலா புட்டு பார்த்துருப்பீங்க. இது இட்லி குக்கரையிலே வேக வைக்கிறது. தேங்காய் பூவை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். ஃபுல்லாக வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கமகமன்னு வாடை அடிக்கும், தேங்காய் வாசம். அப்போ நம்ம எடுத்து பார்த்துட்டு அதில் கொஞ்சம் நெய்யும் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கிறணும். சேர்த்து பெசரணும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லெண்ணெய் போட்டு பெசரணும். அப்புறம் தட்டில் எடுத்து வச்சுட்டு நல்லா சாஃப்டாக மெதுவாக இருக்கும். இந்த நல்லெண்ணெய் வாசம், தேங்காய் வாசம் அதெல்லாம் ரொம்ப சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். தேவையான அளவு நம்ம சீனி போட்டுக்கலாம். போட்டு பிரட்டி சாப்பிட வேண்டியதுதான். ரொம்ப சாஃப்டாக இருக்கிற புட்டு.